ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 19/12/2024க்கான கேலாட்டி டார்கெசிங் பார்த்துடலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதுக்குள்ளே நம்ம சேனலுக்கு இப்போ தான் முத வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கான கெஸ்ஸிங் பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர் மாதம் 25ஆந்தேதி 87ன்னு இருக்குது. இந்த 87 அப்படியே டிசம்பர் மாதம் 16ஆந்தேதி பார்த்திங்க அப்படின்னா 87 அப்படின்ற நம்பர் வந்து அப்படியே எடுத்து ப்ளே பண்ணிட்டாங்க. அடுத்து நவம்பர் மாதம் 26ஆந்தேதி பார்த்திங்க அப்படின்னா 50. இந்த 50க்கு பார்த்திங்க அப்படின்னா அப்படியே டிசம்பர் மாதம் 17ஆந்தேதி 50 அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்து ப்ளே பண்ணிட்டாங்க. அடுத்து இருக்கக்கூடிய நம்பர் பார்த்திங்க அப்படின்னா நவம்பர் மாதம் அதே கிராஸில் பார்த்திங்க அப்படின்னா 27ஆந்தேதி 48ன்னு சொல்லியிருக்கு. இந்த 48 அப்படின்ற நம்பர் அப்படியே வந்துச்சு அப்படின்னா டிசம்பர் மாதம் 18ஆந்தேதி பார்த்திங்க அப்படின்னா 48 அப்படின்ற நம்பர் வந்து அப்படியே ஏசியில் வந்துருச்சு. அடுத்து இருக்கக்கூடிய நம்பர் நவம்பர் மாதம் 28ஆந்தேதி பார்த்திங்க அப்படின்னா 88 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இந்த 88 அப்படின்ற நம்பர் வந்து அப்படியே ஏசியில் வந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபஸ்ட்டு 2 நம்பர் ஏபி 87 50 அப்படின்ற நம்பர் வந்து ஏபியில் வச்சுட்டாங்க. அடுத்து 48ன்ற நம்பர் ஏசியில் வச்சுட்டாங்க. அடுத்து இருக்கக்கூடிய நம்பரும் ஏசியில் வந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி ஏசியில் வந்துச்சுன்னா 88 அப்படின்ற மாதிரி வரலாம். ஏசியில் 88ன்னு வரும்போது பிபோல் நமக்கு கிடைக்கும் நம்பர் பார்த்திங்க அப்படின்னா 9ன்றதுனால 3ல் மேக் பண்ணும்போது 898 அப்படின்ற நம்பர் வந்து நமக்கு கிடைக்கிது. இந்த 898 அப்படின்ற நம்பர் வந்து 3D நம்பரில் ஒரு நம்பரை ஆட் பண்ணிக்கலாம். ஏபிஎஸ்சி பிசியில் பார்த்திங்க அப்படின்னா 88 அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணுங்கள். செப்பரேட்டாக ஏசி மட்டும் ட்ரை பண்ண நினைக்கிறவங்க 88 அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அடுத்த ஒரு கெஸ்ஸிங் பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்திங்க அப்படின்னா அப்படியே கிராஸாக பார்த்துருவாங்க. அக்டோபர் மாதம் 27ஆந்தேதி பிசி மட்டும் பார்த்திங்க அப்படின்னா 99. அடுத்து நவம்பர் மாதம் 23ஆந்தேதி ஏபி மட்டும் பார்த்திங்க அப்படின்னா 99. அடுத்து ஏசி வந்து ஏபி பிசி ஏபி அடுத்து ஏசி வந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏசி பார்த்திங்க அப்படின்னா 99 அப்படின்ற மாதிரி வந்துச்சு அப்படின்னா பிபோல் நமக்கு கிடைக்கிற நம்பர் பார்த்திங்க அப்படின்னா 8ன்றதுனால 3ல் மேக் பண்ணும்போது 989 அப்படின்ற நம்பர் வந்து கிடைக்கிது. 989 அப்படின்ற நம்பர் வந்து 3D நம்பரில் ஒரு நம்பரை எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? 989 அப்படின்ற நம்பர் ஏசி மட்டும் செப்பரேட்டாக பார்த்திங்க அப்படின்னா 99 அப்படின்ற வந்து ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. பிசி மட்டும் பார்த்திங்க அப்படின்னா 89 98 அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஏபிஎஸ்சி பிசியில் சப்போர்ட் கார்டு நம்பர் பார்த்திங்க அப்படின்னா 89 98 அப்படின்ற வந்து ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? பார்த்திங்க அப்படின்னா அடுத்த ஒரு கெஸ்ஸிங் பார்த்துடலாம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா செப்டம்பர் மாதம் 2ஆந்தேதி பார்த்திங்க அப்படின்னா 50ன்னு சொல்லி இருக்குது. இந்த 50 அப்படின்ற நம்பர் அப்படியே பார்த்திங்க அப்படின்னா டிசம்பர் மாதம் 17ஆந்தேதி பார்த்திங்க அப்படின்னா 50 அப்படின்ற மாதிரி அப்படியே எடுத்து ப்ளே பண்ணிட்டாங்க. அடுத்து செப்டம்பர் மாதம் 3ஆந்தேதி பார்த்திங்க அப்படின்னா 80ன்னு சொல்லியிருக்கு. இந்த 80 அப்படியே 08 அப்படின்னு சொல்லிட்டு ப்ளே பண்ணிட்டாங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா செப்டம்பர் மாதம் 4ஆந்தேதி பார்த்திங்க அப்படின்னா 89ன்னு இருக்குது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த 89 அப்படின்ற நம்பர் அப்படியே திருப்பி வந்துச்சு அப்படின்னா 98 அப்படின்னு சொல்லிட்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஏபிஎஸ்சி பிசி மட்டும் பார்த்திங்க அப்படின்னா 98 89 அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக பிசி மட்டும் எடுத்து ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்க 98 89 அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணுங்கள். பிசியில் வந்து 98ன்னு வரும்போது ஏபோல் நமக்கு கிடைக்கும் நம்பர் பார்த்திங்க அப்படின்னா 6ன்றதுனால இதை 3ல் மேக் பண்ணும்போது 698 அப்படின்ற வந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? 698 அப்படின்ற நம்பர் வந்து 3 நம்பரில் ஒரு நம்பரை ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? பார்த்திங்க அப்படின்னா அடுத்த ஒரு கெஸ்ஸிங் பார்த்துடலாம். மார்ச் மாதம் 24ஆந்தேதி பார்த்திங்க அப்படின்னா 50. இது அப்படியே டிசம்பர் மாதம் பார்த்திங்க அப்படின்னா 750 அப்படின்னு சொல்லிட்டு ப்ளே பண்ணிட்டாங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா மார்ச் மாதம் 26ஆந்தேதி பார்த்திங்க அப்படின்னா 80ன்னு இருக்குது. இது அப்படியே 040ன்னு சொல்லி ப்ளே பண்ணிட்டாங்க. அடுத்து இருக்கக்கூடிய நம்பர் பார்த்திங்க அப்படின்னா 89. 89ன்ற நம்பர் வந்து பிசியில் வந்துச்சு அப்படின்னா ஏபோல் நமக்கு கிடைக்கும் நம்பர் பார்த்திங்க அப்படின்னா 404ன்றதுனால 3ல் மேக் பண்ணும்போது 489 அப்படின்ற வந்து கிடைக்கிது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த 489 அப்படின்ற நம்பர் வந்து 3 நம்பர் ஒரு நம்பர் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து பார்த்திங்க அப்படின்னா
இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா 73 89 அப்படின்ற மாதிரி பாக்ஸில் வரக்கான வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக அடுத்து 73 89 அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணுங்கள். 3ல மேக் பண்ணும்போது 389 அப்படின்ற மாதிரி கிடைக்குது. இந்த 389 அப்படின்ற நம்பர் வந்து கண்டிப்பாக பாக்ஸில் எடுத்து ட்ரை பண்ணுவோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஃப்ரெண்ட்ஸ் நம்ம முதல் திருவிழா என்ன கிடைக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா இது 4 நம்பரில் பார்த்திங்க அப்படின்னா 73 89 அப்படின்ற வந்து பாக்ஸில் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா 489 அப்படின்ற நம்பரும், அடுத்து 698 அப்படின்ற நம்பரும், 989 அப்படின்ற நம்பரும், 898 அப்படின்ற நம்பரும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து என்னோட கெஸ்ஸிங், உங்கள் கெஸ்ஸிங் என்னன்னு சொல்லிட்டு மேட்ச் பண்ணி ப்ளே பண்ணுங்கள். உங்கள் கெஸ்ஸிங் என்ன அப்படின்றதையும் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இப்போ தான் முத வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய நாள் வாழ்த்துக்கள், வெற்றி பெற வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன் நண்பா. நன்றிகள் பல.